படத்தை பற்றின உங்கள் கருத்து அப்படியே வேற லெவலில். எத்தனாவது இடத்தை பிடிக்கும்? ஏங்க இது முதல்ல இடத்த பிடிக்கான்னு பார்க்கணுங்க, அப்போனா தான் தெரியும். அது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு படமா? இது படமா? இது ஷை எப்படி பண்ணியிருக்கானுங்க. ஆனால் எல்லா படத்தையும் இப்படி சொல்ல முடியாது, நல்ல படமும் இருக்குன்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். ஆனால் அதை பார்த்து அந்த கதைகளத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்ல முடியும். சும்மா எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஐயோ ஐயோ என்ன கூத்து பண்ணுறாங்க எல்லா படத்துலையும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அப்போ தேராதுன்னு சொல்ல வரீங்களா? உங்க காரத்தைப்படி இந்த படம் தேராதுன்னு சொல்ல வரீங்களா? ஸோ எந்த மாதிரி கதையை நாங்கள் வந்து டேரக்டர் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் அந்த கருத்து, அந்த கதைகளும் இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் எனக்கு என்னவோ ஒன்று தோணுது, படம் வந்து நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து முழு வீடியோவும் பாருங்கள், செஞ்சு விட்ருக்காங்க, சொல்லவே முடியாது. தரமான சம்பவமும் இருக்குது, தரங்கெட்ட சம்பவமும் இருக்குது. முடிச்சு விட்டுட்டாங்க போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தரமான கதைகளமும் இருக்குது, தரமே இல்லாத டப்பாங்கொத்தும் இருக்குன்னு சொல்லணும். பட் முழுசாக பார்த்தா தான் அந்த தலைவலி இல்லை தலைவிதியா இல்லை பணம் போட்டவனுக்கு பணம் போச்சா, ஐயோயோயோயோ நமக்கு ஒன்றும் புரியாது. பட் ஃபுல்லாக பார்க்கும்போது நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்கிற கருத்தை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு முழுசாகவே தெரியும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் வந்து பட்டைய கலப்புறமா சும்மா கிள்ளுன்னு கிழிச்சு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், தலையில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா இல்லை பெஸ்ட்டாக இருந்துச்சா, ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சதா அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஹாய் நண்பர்களே, நாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் பையன் நடித்த கொம்பு சிவிங்கிற படம் தான் பார்க்க போகிறோம். கொம்பு சிவி, அதாவது சண்முக பாண்டியன் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 படம் நடிச்சிருக்காப்புல. ஸோ 4-5 படத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குறை சொல்கிற மாதிரி இருக்காது, அவர் புதுமுகம் மாதிரியும் தெரியாது. பட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. கொம்பு சிவிங்கிற படம் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குற ஆட்களும் உண்டு. ஸோ அப்படி ஒரு படம் இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ படம் எப்படி இருந்துச்சு, படத்துக்கு வந்த மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் நடிப்பை பற்றி சொல்லணுன்னா ஸோ வேறு லெவலில் பின்னி பெடல் எடுத்துருவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய நம்ம சரத்குமார் இப்போ வேறு லெவலில் நடிச்சிருக்காப்புல. அப்போ சண்முக பாண்டி, சரத்குமார் 2 பேரும் நல்ல ஒரு காம்பினேஷனில் இந்த படத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து படத்தில் ஒரு சீன் வருது. என்ன சீன் பார்த்திங்கன்னா, ஒரு வைகை அணையில் வந்து தண்ணி எடுக்கிற ஒரு சில கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் தண்ணி இருக்கும்போது அந்த கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணி அதை வச்சு வாழ்கிறாங்க. ஸோ அந்த சீனை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து ரொம்ப சீரியஸ்னஸ்ஸாக கொண்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இடையில திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன காமெடி, ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு சீரியஸ்னஸை வந்து டக்குன்னு காமிச்சு சீரியஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம்.
அப்போது அந்த வைகை டேமில் வந்து தண்ணி இருக்கும்போது அந்த சுற்றுவட்ட கிராமம் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணி அதிலிருந்து வர்ற சாப்பாடுகளை வந்து சாப்பிட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 6 மாதம் தண்ணி இருக்குது. அடுத்த ஒரு 6 மாதம் வந்து தண்ணி இல்லாமல் போயிடுது. தண்ணி இல்லாமல் போகும்போது தான் இங்கே வந்து பிரச்சனை வருது. தண்ணி இல்லாமல் போகும்போது ஊர்க்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்கிறதுக்கு வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரக்ஸு கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ட்ரக்ஸு கடத்துறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அந்த தண்ணி இல்லாத நேரத்தில் எப்படி கடத்தி கொண்டு போய் போலீஸுக்கிட்ட மாட்டாமல் எப்படி கொண்டு போய் வந்து கடைசியில் வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய கதைக்களம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இதில் வந்து நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட திறமையை முடிஞ்ச அளவுக்கு வெளிக்காட்டியிருக்காங்க. ஏன்னா சண்முக பாண்டியன் வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இடையில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல காமெடியும் வந்து சரத்குமாரும் சண்முக பாண்டியனும் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஒரு லவ் சீன் இருக்குது. அந்த லவ் சீன் என்னென்னா, குற்றவாளியாக பார்க்கப்படுற சண்முக பாண்டியன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதிகாரியாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண போகிறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறது கதை. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது ஆஃப் வந்து இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃபை விட வந்து இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சண்முக பாண்டியனுக்கு இது வந்து ஒரு சிறப்பான படம். ஸோ இவருக்கு தோள் கொடுக்கறதுக்காகவே வந்து சரத்குமார் இருக்கார்ல, அவரும் நடிப்பு பின்னி அசைச்சிட்டாரு. பட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்து சரத்குமார் வந்து செத்து போயிடுறாரு. ஸோ அது சாவாமல் பண்ணியிருந்தால் படம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சண்முக பாண்டியன் வந்து யார் கேட்டாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது தன்னோட பேரை வந்து ஒரு இஸ்லாமிக் பேரை வந்து மாற்றி சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயினி வந்து மும்தாஜ், இவர் வந்து ஷாஜகான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பேரை வந்து மாற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது மட்டும் சைனிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி படத்தை இது பண்ணியிருந்தார். ஆனால் இவர் நடித்த ஒரு 4-5 படத்தை காட்டிலும் இந்த கொம்பு சிவி படம் வந்து ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. ஸோ ரசிகர்கள் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கேப்டனுக்கு வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு ஆக்டிங் இருந்ததோ, அதே மாதிரி வந்து இவருக்கும் வந்து சண்முக பாண்டியனுக்கும் ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கும்போது, சண்முக பாண்டியன் நடித்ததுலேயே வந்து இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் படத்தில் எந்த ஒரு லேகும் இல்லைன்னு சொல்லலாம். புதுவிதமாக வந்து நடிச்சிருக்கிறாரு. கான்செப்டும் நல்லா இருக்குது. படம் வந்து பார்க்கலாம். மற்ற படத்தை விட ஒரு போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறதாகவும், புது ஒரு முயற்சியான ஒரு ஸ்டோரியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. 10க்கு 8 மார்க்கு கொடுக்குற அளவுக்கு வந்து படம் நல்லாயிருக்கு. சண்முக பாண்டியன் நடிப்பாக இருக்கட்டும், நாட்டாம தம்பி பசுபதி அவரோட நடிப்பாக இருக்கட்டும், ஸோ பின்னி எடுத்துட்டாப்புல. ஸோ படம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. நம்ம வந்து பசுபதி பாண்டிக்கு சப்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கான்செப்ட் என்னவோ சின்ன கான்செப்ட் தான் படத்தோட கான்செப்ட்டு. ஒரு டேமில் தண்ணி இருந்தால் அந்த ஊர் மக்கள் வந்து எப்படி வாழ்வாங்க, டேமில் தள்ளி இல்லாத போது வயிற்று பிழப்புக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ட்ரக்ஸை வந்து கடத்துகிறாங்க. ஸோ அந்த ட்ரக்ஸில் வந்து என்னென்ன கடத்தும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ணியாவது வயிற்று பிழப்பை வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. ஸோ அது நல்ல விஷயம். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க, ஒரு லவ்வும் பண்ணுறாங்க, ஒரு சென்டிமெண்ட் சரத்குமார் கூட நல்லா பாசமாக பழகி ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு காமெடியும் பண்ணுறாங்க. இதுதான் படத்தோட மிகப்பெரிய சுருக்கமே. ஆனால் படம் வந்து நல்லாவும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ சண்முக பாண்டியன் இப்படியே நடிச்சிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சினி ஃபீல்டில். ஸோ உங்களோட கருத்து ப்ளஸ் சண்முக பாண்டியனோட கருத்தை வந்து கண்டிப்பாக கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோ வந்து நல்ல ரீதியில் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தொடர்ச்சியாக வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்து நீங்கள் வந்து தரப்போது தான் வந்து நானும் அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து போகிறதுக்கும் நம்மளோட சேனலை வந்து டெவலப் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அன்புடன் ஆனந்து. நன்றி, வணக்கம்.